வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியை வீடு புகுந்து கைது செஞ்சிருக்காங்க அமலாக்கத்துறை. போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இதை பற்றின தெளிவான துல்லியமான காணொளி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்ன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லாரும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடணும், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியை அமலாக்கத்துறை வீடு புகுந்து தூக்கியதற்கு காரணம், கைது செய்ததற்கு காரணம் ஜாஃபர் சாதிக்கின் வாக்குமூலம் அப்படின்றத தெளிவாக இந்த இடத்துல நம்ம உறுதிப்படுத்திக்கிறோம். இன்னும் நம்ம தெளிவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடத்தல் மன்னன், அதாவது போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதிக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கிறது. இவர்கள்தான் பல கோடி மதிப்பிலான போதைப் பொருட்களை வெளிநாட்டிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பார்த்தீங்கன்னாக்கா பரவ விட்டிருக்காங்க. பல கோடிகளுக்கு விற்பனையும் செய்து வந்திருக்கிறார்கள். தற்போது ஜாஃபர் சாதிக் வாக்குமூலம் கொடுத்த காரணத்தினால் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதிக்கு அவருடைய பதவிக்கே பார்த்தீங்கன்னா பங்கம் ஏற்பட்டிருக்கிறது, பெரும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது மக்களே. இந்த காரணத்தினால தான் அமலாக்கத்துறை விரைந்து சென்று விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியின் கொச்சி பண்ணை வீட்டை அதிரடியாக சோதனை மேற்கொண்டிருந்தாங்க. இந்த சோதனையில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் அங்கே பதுக்கி வைத்திருந்தது அமலாக்கத்துறைக்கு பெரும் அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கிறது மக்களே. அதையுமே பார்த்தீங்கன்னாக்கா பறிமுதல் செஞ்சு விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியை தற்போது அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளுமே நிறையவே இருக்கிறது மக்களே. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜாஃபர் சாதிக் பார்த்தீங்கன்னாக்கா கடத்தல் மன்னன், அதாவது போதைப் பொருளின் கடத்தல் மன்னன் என்று அழைக்கப்படுகிறார். அவர் முழுமையாக வாக்குமூலம் அளித்த காரணத்தினால் யாரெல்லாம் இதில் சிக்குவார்கள் என்றும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மக்களே. முதல் கட்டமாக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் தற்போது இந்த சர்ச்சையில் சிக்கிவிட்டார். இன்னும் பல அமைச்சர்கள் இதில் சிக்குவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மக்களே. நம்ம அது எல்லாமே பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக கொடுக்கறது. மறக்காமல் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.